பாருங்க, தாவீதை குறித்தும் காண்பிக்கிறேன். அவனும் தரிசனம் உள்ளவன். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? அவன் யுத்தத்திற்கு போக வேண்டிய நேரத்தில் யுத்தத்திற்கு போகாமல் அவன் சுய காரியத்தில் ஈடுபட்டபடியால் அவனுடைய தரிசனத்தை இழந்தான், அவனுடைய வாழ்க்கை இழந்தான், குடும்ப சமாதானத்தை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான். ஆனால் உரையாவை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. அதே பகுதியில் வாசிப்போம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 10-11. உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரையாவை நோக்கி நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ யுத்த பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். நீ உன் வீட்டிற்கு போகாமல் இருப்பது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி சொல்றாரு. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் இஸ்ரவேலும் கூடாரத்தில் தங்கி என்னுடைய ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே யுத்தத்திற்கு பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு இருப்பதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ பாருங்க, நான் அப்படி செய்வதில்லை என்று உம்முடைய பேரிலும் ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன். 2 டிஃபரன்சியேஷன் பார்க்கிறோம். ஒருவன் ராஜாவா இருக்கிறான், ராஜாவுக்கு வேலைக்காரனாய் ஒருவன் இருக்கிறான், சோல்ஜர். இந்த வார்த்தை யார் சொல்லியிருக்கணும்னா ராஜா சொல்லியிருக்கணும். உரையா சொன்னது. ஜனங்கள் பாளையத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனைகள் நிறைந்ததா இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் குடித்து புசித்து சந்தோஷப்படுகிற ஒரு நேரம் அல்ல. அப்படி அன்று தாவீது யோசித்திருந்தால் தன்னுடைய தரிசனத்தை அவன் இழந்திருக்க மாட்டான். அன்னைக்கு தாவீது அப்படி யோசிக்காமல் எச்சரிக்கையா இராமல் அவன் பாவத்திலே சந்தோஷப்பட்டபடியால் சமாதானத்தை இழந்தான், யுத்தத்தில் தோல்வி அடைந்தான். வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு சம்பவம் அவனுக்கு நடந்தது, இழப்பு நடந்தது. எல்லாவற்றையும் காரணம் யாரா இருந்தானா தாவீது காரணமா இருந்தான். அதான் இயேசு சொல்லுகிறார், வாட்ச் அண்ட் ப்ரே. வெறும் ப்ரே இல்லை, சிலர் ஜெபிப்பாங்க, தேவையில்லாத டைம்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் ஜெபின்னு சொல்லுமோ ஜெபிக்க மாட்டாங்க, மற்ற டைம் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. சும்மா சோர்வு வரும் பொழுது ஒருவர் சொல்லுகிறார், சோர்வு வரும் பொழுது அதிகமாக ஜெபிங்க. ஜெபிக்க வேண்டாம் என்று தோணும் பொழுது, உங்களை ஜெபிக்க வேண்டாம் என்று தூண்டுகிற சக்திக்கு எதிராக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபியுங்கள். பாருங்க, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, வாட்ச் அண்ட் ப்ரே. வாட்ச் அண்ட் ப்ரே. விழித்திருந்து ஜெபம் பண்ணு. வெறும் ஜெபம் இல்லை, விழித்திருந்து. அப்படின்னா என்ன என்ன சம்பவிக்க போகிறது? அதுக்கு தான் ஆவியானவர் சொல்றாரு, தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்களை கொடுப்பேன். அதை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஜெபிப்பாங்கன்னா விழித்திருந்து. அதனாலதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பேதுருவன் எச்சரிக்கையாரு, நீ விழ போற. பேதுருவன் எச்சரிக்கையாரு, நீ விழ போற, உனக்கு ஒரு பெரிய துன்பம் வரப்போகிறது. பேதுரு ஸ்லீப்பிங் மோட்ல இருக்காரு, ஏரோப்ளேன் மோடு மாதிரி. அன்னைக்கு பேதுருக்கு என்ன மோடு? தொட்டாரு, ஸ்லீப்பிங் மோடு, நல்லா தூங்குறாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே அவனுடைய வாழ்க்கை நடந்தது. காரணம் என்ன? அவனுடைய அஜாக்கிரதை. he was not aware. அவன் என்ன நினைப்பு? இயேசு இருக்கிறார் நினைப்பு. ஆண்டவர் பக்கத்தில் தானே இருக்கிறார். பாருங்க, விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் விழித்திருக்காமல் போனபடியால், செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படாமல் போனபடியால், ஓட வேண்டிய நேரத்தில் ஓடாதபடியால் பார்க்கிறோம், இவர்கள் எல்லாம் தோல்வியில் போய் தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டார்கள். they lost their vision. அவருடைய தரிசனம் கெட்டு போனது. தரிசனம் இல்லாமல் அழிந்து போனார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை,
இன்னைக்கு ஏன் சில இழப்புகள், சில தோல்விகள், சில சொல்ல முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில? கர்த்தர் காரணம் அல்ல. யோசேப்பை போல உண்மையா இருந்து உபத்திரம் அனுபவித்தால் ஓகே, ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்னா ரொம்ப வெற்றியா இருக்கும். ஆனால் சிம்சோனை போல அஜாக்கிரதை உள்ளவர்களாய், தாவீதை போல விழிப்பில்லாதவர்களாய் இருக்கும் பொழுது, பாவத்தில் ஈடுபடும் பொழுது, இருளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதோடைய முடிவு என்ன பார்த்தோம். சிம்சோன் தரிசனத்தை இழந்தான், தாவீது தரிசனத்தை இழந்தான், வாழ்க்கையும் இழந்தான். ஆனால் வேதாகமத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் பாருங்க ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவருடைய திட்டங்கள் பாருங்க. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து, அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார், என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் பயங்கரமான குடியிலும் உளையான சேற்றிலும் இருந்து சொல்றாரு பாருங்க. பயங்கரமான குடியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் மீண்டுமாய் நிறுத்தி என் அடிகளை மீண்டுமாய் உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சிம்சோனை போல, தாவீதை போல தரிசனத்தை இழந்தவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தரிசனத்தை இழந்து பயங்கரமான குடியிலும் உடையான சேற்றிலும் நாம் இருந்தால் கூட அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்து. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், பயங்கரமான குழியிலிருந்தும் உடையான சேற்றிலிருந்தும் நம்மை தூக்கி எடுத்து பாருங்க. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, கால்களை ஸ்திரப்படுத்துகிறார். அதாவது நம்முடைய பேஸ், நம்முடைய வாழ்க்கை தரத்தை என்ன பண்றாருன்னா ஸ்ட்ராங் பண்றாராம். திருப்பி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துறார். இத்தனை நாள் நடந்தோம், விலகி விழுந்தோம். இத்தனை நாள் நாம் போன பாதைகள் பிசக்கியது. இத்தனை நாட்கள் நாம் கடந்த சில பாதைகள் அறிவில்லாமல் நாம் சென்றபடியால் வாழ்க்கை இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அடிகளை நான் என்ன பண்ணுவேன், உறுதிப்படுத்துவேன். இனி உன்னுடைய வழிகள் பிசகுவதில்லை, உன்னுடைய பாதங்கள் சறுக்குவதில்லை. உன்னை மீண்டுமாய் கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். தட்ஸ் a last chance. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. யாராவது இந்த சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டிருந்தால் அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவர் உங்களை குறித்த பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். If you have missed your chance, உங்களுடைய வாய்ப்பை இழந்திருந்தால், உங்களுடைய தரிசனத்தை இழந்திருந்தால், உங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் குலைத்து போட்டவர்களாக இருந்தால், இப்ப ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுங்க. அந்த களிமண் குயவன் கையில் இருக்கும் பொழுது அது கெட்டு போனது. It was marked in the hands of the potter. அவன் கையில் இருக்கும் போது கெட்டுருச்சான். அவன் நல்லா வணைஞ்சிட்டே வரான் குயவன். அதை ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்ற அவன் முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவன் கையில் இருக்கும் பொழுது தரிசனத்தை விட்டு விலகி சீர்குலைந்தது. பாவத்தில் ஈடுபட்டு, இருளில் ஈடுபட்டு தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை அந்த களிமண் உடைத்து போட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த குயவன் உடைந்து போன அந்த பாத்திரத்தை மீண்டுமாய் தன்னுடைய கையில் எடுத்து, மீண்டுமாய் அவருடைய கையில் எடுத்து அதை மீண்டுமாய் உடைத்து, அதை பண்படுத்தி, அதை நொறுக்கி, அதற்கு காயம் கட்டி, அதனுடைய குற்றத்தை உணர்த்தி மீண்டும் அதை வணைந்தாராம். மீண்டும் அப்படியே வணைகிறார். அப்படியே கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. மீண்டுமாய் அதை வணைகிறார்.
வேதம் சொல்லுகிறது அதை மீண்டுமாய் கனத்திற்குரிய பாத்திரமாய். இழந்தது உண்மைதான், ஒண்ணும் இல்லாம போனது உண்மைதான். ஆனால் கர்த்தர் அதை மீண்டுமாய் கனத்திற்குரிய பாத்திரமாய், மீண்டுமாய் கனத்திற்குரிய பாத்திரம். அதனால தாவீதை பார்த்து சொன்னார், தாவீதே, உன்னுடைய இடிந்து போன கூடாரத்தை நான் திரும்ப கட்டுவேன். நீ இழந்து போன ஸ்தானத்தில் உன்னை மீண்டுமாய் கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு அநேகர் இழந்து போயிருக்கலாம் உங்களுடைய ஸ்தானத்தை, உங்கள் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கை இடிந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மீண்டுமாய் உன்னை நான் கட்டுவேன்.